ஆகுது. டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்து அழுதுனுக்குறா. சீரியல் கீரியல் பார்க்கறாளோ? எம்மாடி மருமகளே, எம்மாடி. அத்தை, என்ன கூப்பிட்டீங்களா அத்தை? என்ன கொஞ்ச நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அத்தை. நான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன். ஃபீலிங்கா? மேடம் அப்படி என்னத்த டிவியை பார்த்து ஃபீல் பண்றீங்க? உங்களால கரண்ட் பில் வருது, நான் தான் ஃபீல் பண்ணணும். அத்தை, நீங்களும் பாருங்க, இந்த சூரிய வம்சம் படத்தை என்னமா எடுத்திருக்காங்க பாருங்க. எனக்கு பார்த்ததுல இருந்து என்னால தாங்க முடியல அத்தை. கிழிஞ்சது போ. இன்னைக்கு தான் நீ சூரிய வம்சம் படமே டிவில பாக்குறியா? இல்ல அத்தை, நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன தெரியல, ஒரே பாட்டுல இவங்க எப்படி ஓஹோன்னு வளர்ந்துருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி நமக்கு ஒரு பாட்டு போட்டுருவோமா அத்தை? ஆமா, உனக்கு டீ போடவே கையால் ஆகாது, இதுல பாட்டு வேற போடுறியா? இங்க பாரு, அது படம் சரியா? போய் படத்தை பாரு. இந்த கிழவிக்கு எப்ப பார்த்தாலும் இதே தான் வேலை. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கிறது தான். அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. என்ன டிமோட்டிவேட் பண்றீங்க நீங்க. அது என்னடி மோட்டிவ்? சரி சரி, இன்னைக்கு ஓட்டு போட போனோம். நான் சீக்கிரமா கிளம்புறேன். சீக்கிரமா நீ ரெடி ஆகி வா. வேலைலாம் முடிஞ்சிச்சுல, இந்த டிவி முன்னாடி உட்காந்து பார்த்தது போதும், சீக்கிரம் வா. அத்தை, இந்த படம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. 30 வருஷத்துக்கு முன்ன வந்த படத்தை இப்பதான் புதுசா வந்த மாதிரி உட்காந்து பார்த்துன்னு என்னமோ ஃபீல் பண்ணின்னு இருக்கிறா. ஓட்டு போறதுக்கு ஊர் ஜனமே போயின்னு இருக்குது. இவ இப்பதான் சூரிய வம்சம் படம் பார்த்துன்னு இருக்கிறா. என்னமோ பண்ணி தொலை. இவளுக்கு எப்பதான் புத்தி வருமோ? என்ன இப்படி வெயில் காயுது? இந்த வெயில்ல நான் லைன்ல நின்று எப்படி ஓட்டு போடுவேன்? நோ பாசிபிள். நம்மளாலலாம் போடவே முடியாது. ஒரு 6:30 மணிக்கா போய் போட்டுக்கலாம். இப்போ போயிட்டு அந்த படத்தை பார்த்து முடிப்போம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நிதானமா போவோம். இப்பயே ஓட்டு போடணும்னு என்ன அர்ஜென்ட்டா என்ன? இந்த கிளவியால மட்டும் எப்படிதான் முடியுதுன்னு தெரியலையே. வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் கரெக்டா எல்லா வேலையும் செஞ்சிடறாளே. இவ செய்யறது இல்லாம நம்மளை போட்டு உயிரை வாங்குறான். எப்படியே வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். நம்ம சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவோம். இப்பதான் நம்ம புருஷன் கிட்ட சண்டை போட்டு 500 ரூபாவை எப்படியோ தேத்தி 2 நாளைக்கு முன்னதான் நான் போயிட்டு பியூட்டி பார்லர் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தேன். இந்த வெயில்ல போனா கண்ணங்கரையில் நாயிடுவேன். நம்மளால முடியாது. ரெடி ஆகி தான் நின்னுங்கற போல் தெரியுது ஓட்டு போடுறதுக்கு. சரி, அப்படியே கூப்பிட்டு போயிடுவோம். ஏய் மயிலே, உன்னை தேடி தாண்டி வந்தோம். வா போய் ஓட்டு போட்டு வந்துடலாம். ஏக்கா, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? இந்த வெயில்ல ஏன் போய் ஓட்டு போடுவான்? சாயந்தரமா போலாம், வீட்டுக்கு போ கம்முனு. சாயங்காலமா போத்துக்காது, என்ன மல்லிகை கடையாடி? ஒழுங்கு மரியாதையா வா. நாங்களும் ரெடி ஆகி வந்துட்டோம். வா போயிட்டு ஓட்டு போட்டு கடகடன்னு வந்துடலாம். அடிப்போடி லூசு. நான் இப்பதான் 500 ரூபாய் என் புருஷன் கிட்ட ஆட்டையை போட்டு 2 நாளைக்கு முன்னாடி போய் ஃபேஷியல் பண்ணி வந்தேன். நாளா வெயில வந்தா கருப்பாயிடுவேன். நீயே போய் ஓட்டு போட்டுக்கோ. ஏக்கா, இவளுக்கு என்ன திமிரு பத்தியா? இவளை கூப்பிடுறதுக்கு வேற நீ அங்கிருந்து வந்த. இதிரி, நீ வந்தா வா, வர கட்டி போ, நான் போறேன். ஏக்கா, ஒழுங்கு மரியாதையா வா. ஏய் வாடி போயிட்டு வந்துடலாம். இவ்வளவு நேரம் இங்க நின்னதுக்கே நான் கருத்துட்டு இருப்பேன். நான் உள்ள ஓடுறேன், நீ போய் ஓட்டு போட்டுக்கோ. இவகிட்டலாம் பேசவே முடியாது. என்ன இவளுங்க ஓட்டு போட வந்துட்டாளுங்க? அவளுங்க கூப்பிடாமலே வந்துட்டாளா? இல்லையே, எல்லாம் ஒண்ணா தானே வருவாளுங்க. கேட்டு பாப்போம். ஏ காந்தா, காந்தா, ஏண்டி அவளை ஓட்டு போடுறதுக்கு கூப்பிடாம நீங்க மட்டும் வந்துட்டீங்களாடி? அட இல்லாத, நாங்க போய் அவளை கூப்பிட்டுட்டு தான் வந்தோம். நீங்க போங்க, ரொம்ப வெயில் அடிக்குது, நான் அப்புறமேட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா. ஏண்டி ஆளுங்களோட வந்தா ஓட்டு போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலாம்ல? அவளுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? உங்க கூட தானடி சுத்துறா, ஏதாச்சும் சொல்லி கொடுங்கடி. அத்தை, அவளுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ ஏதோ பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாலாம், வெயில வந்தா கருத்து போயிடுவாளாம். அதனால நான் அப்புறம் வரேன், நீங்க போய் ஓட்டு போட்டுக்கோங்க, இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. எப்பா, இவ்வளவு மாதிரி ஒரு மருமகளை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடி. அவ இன்னும் அப்படியே தான் இருக்கிறா விளையாட்டாவே. எவ்வளவுதான் அவளுக்கு புத்திமதி சொல்றது? நான் சொல்றேன். சரி, நீங்க ஒரு கொடையாச்சும் எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல, வெயில் அப்படியே நந்து வரீங்க. இவளை நம்பினா வேலைக்கு ஆகாது, அதனால தான் நான் வந்துட்டேன். இவ எப்பனா வந்து போடட்டும், பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து ஏஞ்சி வந்து போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு கூட அவளுக்கு இல்ல பாருங்களேன். இந்த வெயில்ல நீங்க வந்து போடுறீங்க. அவ என்னடானா நான் ஃபேஷியல் பண்ண அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடின்னு இருக்கிறான். அத்தை, அவ சரியான கிறுக்கு பிடிச்சவ அத்தை. சரி சரி, ஓட்டு போட்டு போய் அவளை கவனிக்கிறேன். அடியே மாட்டடி மயிலு. அத்தை, நீங்க வேற அத்தை, நான் ஓட்டு போட்டு போனேன்னா அங்க பூத்து எல்லாமே மூடிட்டாங்க அத்தை. கொஞ்சம் கூட அவனுங்களுக்கு அறிவே இல்ல. கடகடன் மூடிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டானுங்க. என்னடி சொல்ற? எத்தனை மணிக்கு போன நீ? நான் ஒரு 6:45 இருக்கும் அத்தை. அந்த டைமுக்கு போனேன். எல்லாத்தையும் மூடிட்டு பூட்டு போட்டு போயிட்டு இருக்காங்க அத்தை. நான் என்னமோ ஓட்டு போட தான் போனேன். அடியே அடியே, எதையாச்சும் எடுத்து அடிச்சிட போறேன்டி. உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? எவனாச்சும் 6:30 மணிக்கு போய் ஓட்டு போடுவானா? உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா? இப்படி தட்டு நிறைய கோழியை வறுத்து வச்சுக்கின்னு எல்லாத்தையும் தின்னு இருக்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அங்கங்க 4 மணிக்கோட 5 மணியோட பூத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீ 6:30 மணிக்கு போய் ஓட்டு போட்டா யார் இருப்பாங்க உனக்கு? உனக்குலாம் அறிவே கிடையாதா? ஓட்டுன்றது எவ்வளவு முக்கியம். அவன் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு கியூல நின்னு போட்டு போறாங்க. வயசானவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாம் கூட ஆட்டோ வச்சுக்கின்னு ஈச்சர் வச்சுக்கின்னு வந்து ஓட்டு போறாங்க. நீ நடனா மீனை வறுத்து சிக்கன் வறுத்து வச்சுக்கின்னு இப்படி தின்னு. உனக்கு அறிவு இருக்கா? அத்தை, ஓட்டு தானே அத்தை, அடுத்த வருஷம் போட்டுக்கலாம். அதுக்கே இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க நீங்க? அடச்சி, ஓட்டுன்றது அவங்கவுங்க உரிமடி. அதெல்லாம் என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கரெக்டா போடணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். அது ஜனநாயக கடமை ஓட்டுன்றது. ஓட்டு போடாம இங்க உட்காந்துக்கின்னு சிக்கனையும் லெக் பீஸையும் தின்றதெல்லாம் கடமை கிடையாது. ஒரு நாட்டோட முதலமைச்சரை தீர்மானிக்கிறது. உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? கேட்டா 6:30 மணிக்கு போனானா? நீ என்னடி படிச்சிருக்க? கேட்டா நான் 2 டிகிரி முடிச்சேன் 4 டிகிரி முடிச்சேன்னு
அசதியா இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். அது சரி நீ போயிருப்பியே நான் நினைச்சேன். பார்த்தா இப்படி உட்கார்ந்து நடு வீட்டுல உட்கார்ந்து தின்னுனுக்குறேன். அத்தை எல்லாரும் போட்டுருக்காங்களே, நான் ஒரே ஆள் தானே, நான் போடலன்னா என்ன அத்தை இப்போ பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஓட்டால ஒன்னும் ஆக போறது கிடையாது அத்தை. ஓட்டு போடாம வந்துட்டு என்கிட்ட கதை வேற வந்து சொல்லி இருக்கிறியா? நீ எல்லாம் என்ன பொம்பளைன்னு எனக்கு தெரியல. இது ஜனநாயக கடமை, இது கூட தெரியலனா நீ எல்லாம் எதுக்கு தண்டத்துக்கு இருக்கியோ? தின்னு, இன்னும் 4 தட்டு எடுத்து வச்சு தின்னு. அட இவங்க என்ன இப்படி செலுத்துக்கிறாங்க? என்னமோ இவங்க என்னவோ எலெக்ஷன்ல நின்ன மாதிரியும் நான் என்னமோ ஓட்டு போடாம விட்ட மாதிரியும் இந்த பேச்சு பேசுறாங்க. வாங்க போங்க.